தேர்தலுக்காக முருகன் பயன்படுத்தப்படுகிறாரா இல்லையா? திமுக ஆட்சியை அகற்றணும், அதுக்கு ஒன்று கூடுவோம் இந்துக்கள் அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்லி இது முருகனுக்காக நடத்தப்படுகிற மாநாடா, திமுக எதிர்ப்பு மாநாடா? இல்ல, ஆனா களம் அப்படி ஆயிருச்சு இல்ல. நாடாளுமன்றத்திலே ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அமித்ஷா சொல்லியா சார் முருகனுக்கு மாலை போட்டாங்க, விரதம் இருந்தாங்க. நயினார் நாகேந்திர சொல்லியா சார் விரதம் இருந்தாங்க. அண்ணாமலை சொல்லியா சார் விரதம் இருந்தாங்க. இல்ல, அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு. அதை முருகன்கிட்ட முறையிட போறாங்க. முருகன் கிட்ட நீங்க தனியா போய் முறையிடுங்க. மக்களை ஒன்று திரட்டி மக்களை பிளவுபடுத்தி முருக பக்தர்களை திரட்டுறோம், இந்துக்களை திரட்டுறோம். நீங்க தானே சொன்னீங்க குன்று இருக்கிறதெல்லாம் குமரன் இருக்கிறவங்க. எங்க ஊர்ல குன்று இருக்கு, குமரன் இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம். உன் ஊர்ல குன்று இருக்கான குமரன் இல்லையடா. இந்துக்கள் நாங்க ஒன்று கூடுறோம். இதுல அமீர் என்ன விமர்சனம் பண்றாரு? இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து வைத்து அரசியல் செய்தாதான் அவங்க இங்க வாழவே முடியும். வெளிப்படையா இது இந்து தேசமா மாறணும்னு சொல்றாங்க. நீங்களே கேள்வியும் கேட்குறீங்க, நீங்களும் பதில் சொல்றீங்க. இந்து தேசமா மாறணும்னு சொன்னா அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தானே. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இல்ல, தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லைன்னு இப்ப நாங்க கேட்டா கொடுத்துருவீங்களா? அது பிரிவினைவாதம் பேசுறீங்கல்ல. நீங்க மட்டும் பேசுறது என்னது? அது தேச ஒற்றுமை. அவங்க சொல்றது தப்பு, அதுல அயோக்கியத்தனம் இருக்கு, அதுல வன்மம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்குல்ல. நம்ம அதை அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே கடந்து போக முடியும்? நான் எத்தனை நாளுக்கு தான் அதிகாரத்தின் அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டே வாய மூடி மௌனியா இருக்க முடியும்? என் மேல ஒரு வழக்கு போடுவீங்க, என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவீங்க, எல்லாத்துக்கும் நான் பயந்து அமைதியாவே இருந்துட முடியுமா? நீங்களும் சில வழக்கெல்லாம் சந்திச்சிங்க, அதுக்கு இதுதான் காரணம் நினைக்கிறீங்களா? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் இயக்குனர் திரு அமீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். மதுரையில் நேற்று மத நல்லிணக்க பேரணி நடந்தது. அந்த பேரணியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. மதுரையில் வரும் 22ஆம் தேதி அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கு. அதை இந்து முன்னணி முன்னெடுத்து நடத்துகிறாங்க. ஆனால் அது அரசியல் மாநாடாக இருக்குது அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கிற சூழலில் அந்த மாநாட்டுக்கு எதிரான ஒரு பேரணியாக தான் மத நல்லிணக்க பேரணி அமைஞ்சுது. திருப்பரங்குன்றமலையை சிக்கந்தரமலையாக மாற்றிட்டாங்க திமுக அப்படின்னு அமித்ஷாவே மதுரை வந்திருந்தப்ப பேசியிருந்தார். அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இல்லை, அது இந்து மக்களுக்கு சொந்தமான மலை, அதை மீட்டெடுக்கணும் அப்படின்றதான் அவங்க முன்வைக்கிற கோரிக்கை. இப்போ நீங்கள் இஸ்லாமியராக தன்னை அடையாளப்படுத்திக்கல அப்படின்னாலும், நீங்கள் ஒரு மத நம்பிக்கை உடையவர், பொதுவாக அரசியல் பேசினாலும் உங்கள் மார்க்க வழியில் நீங்கள் இயங்குறவர். அந்த பேரணியில் நீங்கள் கலந்துக்கிட்டது ஒரு ஆச்சரியத்தையும் பலருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது மதுரை என்பது மத நல்லிணக்கத்துக்கு உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருந்தது. எனக்கு நினைவு தெரிந்து நான் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 40 அரை நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு கூட சொல்லலாம். இந்த அரை நூற்றாண்டுகளில் நான் எந்த மத கலவரத்தை நான் பார்த்ததில்லை. பெரிய அளவிலான இந்த மதுரை டவுனில் சாதிய கலவரத்தையும் நான் பார்த்ததில்லை. பெரிய அளவில் அங்கொன்னும் இங்கொன்னுமாக சின்ன சின்னதாக நடந்தது. மத கலவரத்தை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி நான் வளர்ந்த இந்த ஊர் மதுரை. மதுரையினாலே உலகளவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தான். உலகெங்கும் பல்வேறு நாடுகள்லேருந்து சுற்றுலா பயணிகள் மதுரையில் இருக்கக்கூடிய இங்கே எல்லா மக்களும் பண்டைய காலத்திலிருந்தே, பாண்டிய மன்னர் காலத்தில் தொடங்கி நாயக்கர் காலத்திலிருந்து எல்லா காலகட்டத்திலுமே மாமே மச்சான் உறவுகளோடு தான் வாழ்ந்திருக்காங்க. மதுரையில் பிரசித்தி பெற்ற நாயக்கர் மஹால் இருக்குது, நாயக்க மன்னர் ஆண்டார். ஆனால் இந்த நாயக்கர் சமூகமும் இஸ்லாமியர்களுமே மாமே மச்சான் தான். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கள்ளர்களும் மறவர்களுமே மாமே மச்சான் உறவு தான். இது உறவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். இங்கே அவரவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவரவருக்கு ஒரு சமய நம்பிக்கை இருந்தாலும் கூட பொதுவெளிகளில் ஒரு நாளும் மத மாச்சரியத்தோடு நடந்துக்கிட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட பூமி இந்த மதுரை மண். இதில் திருப்பரங்குன்றம் மலையாக இருக்கட்டும், அதை கந்தர் மலைன்னு எதுவாக உச்சரித்தாலும், சிக்கந்தர் மலை என்று நான் அந்த மலைக்கும் என்னோட நெருங்கிய தொடர்புடையவன். நான் சிறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மலைக்கு பயணித்தவன் குடும்பத்தோட. ஒரு கட்டத்தில் தான் நம்ம அதிலிருந்து விலகி வந்தோம். அந்த மாதிரி தர்காக்களுக்கு பயணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி.
எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சிறு வயதிலிருந்து திருப்பரங்குன்றம் போய் கீழே முருகன் மலை இருக்கிறது, அடிவாரம் இருக்கிறது. அடிவாரத்தில முருகன் சன்னதி இருக்கிறது. அடிவாரத்திலிருந்து படி ஏறி படின்றது கல்லு படிக்கட்டுகள். அந்த மலை மீது ஏறி போகும்போது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது, இடது கை பக்கம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு. இடது கை பக்கம் போகணும். இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை எடுத்து அரசியல் செய்கின்றவர்களுக்கு காசி விஸ்வநாதர் ஆலயம் வலது கை பக்கம் போகணுமா, இடது கை பக்கம் போகணுமான்னா கரெக்ட்டா சொல்லத் தெரியாது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லத் தெரியாது. அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவன்லாம் போய் பார்த்ததே கிடையாது. திருப்பரங்குன்ற மலைக்கும் வடநாட்டிலிருந்து வர்ற உள்துறை அமைச்சருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல இந்து முன்னணிக்கே அது தெரியாதுங்கிறீங்களா? தெரிய வாய்ப்பில்ல. ஏன்னா போயிருக்க மாட்டாங்க அவங்க. நான் அப்படிதான் நான் நம்புறேன் நானு. ஏன்னா அவங்கள ஒரு நாளும் இந்த விசேஷ காலங்கள்ல நம்ம பார்த்ததில்ல. திருப்பரங்குன்றத்தில முருகன் கோவில்ல விசேஷம் நடந்திருக்கு. சிக்கந்தர் மலையில விசேஷம் நடந்திருக்கு. கந்தூரி நடந்திருக்கு. அப்பல்லாம் இவங்க எங்க இருந்தாங்க? இதெல்லாம் நீண்ட நெடிய காலமா நடந்துட்டு இருக்கிறது இங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏறும்போது, இங்கிருந்து இஸ்லாமியர்கள் போவாங்க இல்லையா? அந்த தர்காவுக்கு. அந்த தர்காவுக்கு போகும்போது சுமை கொண்டு போவாங்க. அதாவது எங்க வீட்லருந்து எப்படி போவோம்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, வீட்லருந்து அரிசி, பருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயி, மலை மேல வச்சு, அங்கே சமைச்சு ஒரு 2 நாள் தங்கிட்டு வருவோம். அங்கே ஆடுகளை பலியிடுவது, கோழிகளை பலியிடுவது, அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தது. இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இதையெல்லாம் சுமந்து செல்கின்றவர்கள் யாராக இருப்பார்கள்னா, பெரும்பான்மையான இந்துக்களா தான் இருப்பாங்க. இந்த மலையில சுமந்துட்டு போய் அது ஒரு கூலி வாங்குறதுக்கு ஏன்னா அது ரொம்ப வயசானவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் ஏறவும் முடியாது. கல் படிக்கட்டுகள் அப்படியே ஏறி ஏறி போகணும். ஒரு சில இடத்துல வரைக்கும் படிக்கட்டுகள் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மலை பாறை இருக்கு இல்லையா? பாறைய குடைஞ்சிருப்பாங்க. படி போல. படி இருக்காது. ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் தர்காவுக்கு போணும். தர்கா தான் மேல இறுதியா இருக்கிறது. அப்போ ஒரு நாளும் இது போன்ற நிகழ்வுகள் இங்க இந்த மதுரை மண்ணுல நடந்ததே கிடையாது. மதுரை வாழ் மக்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமே இல்ல. ஒரு கருத்து அப்ப முரண்பாடே நடந்ததில்ல. மாவட்ட அளவுல சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை, இன்னைக்கு தேசத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற முழக்கத்த முன்வைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்ப அங்க ஆடுகளை பலியிடக்கூடாதுன்னு தடை போட்டது யாரு? அத முதல் முறையா தொடங்குறது ஒரு காவல்துறை அதிகாரி தான் தொடங்குறாரு. அவர் என்ன மனநிலையில செஞ்சார் என்று தெரியாது. அவர் இந்த இந்துத்துவா மனநிலையில செஞ்சாரா? அல்லது மேலிடத்தில் வந்து பிரஷர்ல செஞ்சாரா? அவர் என்ன நோக்கத்துக்காக இல்ல செஞ்சாருன்றது மாவட்ட தெரியாது. ஆட்சியரும் அதுக்கு பொறுப்புல்ல? ஆமா 2 பேருமே பொறுப்பு. மாவட்ட ஆட்சியரும் பொறுப்பு, அதிகாரத்தில் இருப்பவர்களும் பொறுப்பு. நீதிமன்றம் தலையிட்டு தான் அத நிறுத்த சொல்லுது. இதோட நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அடங்குது. அப்போ கவனக்குறைவாக அந்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு இந்த மதுரையுடைய வரலாறு, திருப்பரங்குன்றத்தின் வரலாறு தெரிஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டார். இப்படி சொல்லியிருக்க மாட்டார். இத செஞ்சு ஒரு அரசியலாக்க நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து இந்துக்களையும், இஸ்லாமியர்களையும் பிரித்து அரசியல் செய்யணும்னு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது, அவர்களுக்கு எங்கடா இடம் கிடைக்கும், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சிறு துவாரம் கிடைக்காதா, அது வழியா உள்ள போய் அரசியல் செய்யலாம்னு நினைக்கும் பொழுது, அவர்களுக்கு உதவியாக இந்த செயலை செஞ்சது மாபெரும் இல்ல இந்த கண்டனத்துக்குரியது. பிரச்சனை, இந்த சர்ச்சை வரும்போது நவாஸ்கனி எம்பி, முஸ்லீம் லீக் எம்பி அங்க போறாரு. அங்க அவரு வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாருன்ற ஒரு சர்ச்சை வந்து நான் கிளம்புது. வெஜிடேரியன் ரொம்ப வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு அன்னைக்கு தான் முதல்ல சாப்பிட்டாங்களா? நான் சாப்பிட்டு அங்கே தான் வளர்ந்துருக்கேன்னு சொல்றேன்ல. நான் தான் சொல்றேன்ல. இந்த மலைக்கு மேல போறோம் இல்லைங்களா? இந்த மலையில குடிநீர் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப தான் கேன் வாட்டர் வருது. இப்பல்லாம் வந்தது. நான் சொல்றது 75, 79, 80 காலகட்டத்துலலாம் என்ன இருந்தது? குடிநீர் கேன் வாட்டரா இருந்தது. ஒண்ணும் கிடையாது. அப்போ அங்க இருக்கிற சுனை என்று சொல்லக்கூடியது. பொதுவாவே மலைகள்ல வந்து நீர் தேக்கத்த சுனைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பகுதி இப்படி இப்படி பாறை இப்படி மேல இப்படி இப்படி வந்திருக்கும். இப்படி ஒரு பள்ளமா இருக்கும். இதுல மழைநீர் தேங்கும். அந்த மழைநீர் தான் குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, கழுவுவதற்கு எல்லாத்துக்குமே அந்த நீர் தான். குடும்பம் குடும்பமாக அந்த நீரை பயன்படுத்தி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பலமுறை காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நான் போயிருக்கேன். நாங்களெல்லாம் சிறு பிள்ளைகளாக சிக்கந்தர் மலையில விளையாண்டுகிட்டு இருக்கும்பொழுது, அங்கே உணவு அருந்திட்டு, அப்போ ரொம்ப ஆக்டிவா இருப்போம். அங்கேருந்து மலையிலேருந்து சரசரன்னு இறங்குவோம். காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போவோம். அங்கே போயிருப்போம். ரொம்ப குறைவான நபர்கள் தான் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில இருப்பாங்க. கீழ வர்ற எல்லாருமே காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அது ஒரு அமைதியான சூழல்ல, ஒரு இயற்கை சூழல்ல பார்க்கறதுக்கே ரம்மியமா ரொம்ப அழகா இருக்கும். காசி விஸ்வநாதர் ஆலயம். புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த வெள்ளையில அந்த காவி பட்டை போட்டு, அத அடிச்சு அந்த அந்த அமைப்பே ரொம்ப நல்லாருக்கும். அதுபோல தான் மேல தர்காவும் பச்சை கலர்ல இருக்கும். இதில் எங்கேயுமே ஒரு நாள் கூட திருப்பரங்குன்றத்தில் வாழ்கின்ற மக்களிடத்துல, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்கேயாவது அவர்கள்
அது மாவட்ட அதிகாரத்தை, மாவட்ட ஆட்சியரை அணுகுனாங்களா, காவல்துறையை அணுகுனாங்களா, நீதிமன்றத்தை அணுகுனாங்களான்னு கேட்டால் கிடையாது. எங்கேருந்தோ வரக்கூடிய இந்து முன்னணி திடீர்னு இந்த பிரச்சனையை கிளப்புது. அது கிளப்பும். ஏன்னா அதுக்கு அஜெண்டாவே அதுதான். அவர்களுக்கு இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து வைத்து அரசியல் செய்தால் தான் அவங்க இங்கே வாழவே முடியும். இல்லைன்னா அவர்களுக்கு என்ன வெற்றி திருப்பரங்குன்றமலையை இருக்கு? சிக்கந்தரமலையா மாத்திட்டாங்க, எப்போ? பேரையே மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? இன்னும் சொல்லப்போனா உண்மையில் அப்படி ஸ்ரீகந்தர் மலை அதைத்தான் இவங்க அப்ப மாத்திட்டாங்க. ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலையா மாத்துனது உண்மையாக இருந்தா, மாத்தும் பொழுது அங்க இருக்கிற இந்துக்கள் போராடி இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தெரியாத இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் கேட்கிறேன். ஒரு கட்டத்தில் மாத்துவாங்கல்லங்க. மாத்தும் பொழுது அன்றைக்கு இந்துக்கள் இருந்தாங்கல்ல. முருகன் கோவில் அங்கேயே தானே இருக்கு. கந்தர் மலையை எப்படி திடீர்னு போய் மாத்த முடியும்? மாத்த முடியாது. அது எனக்கு தெரிஞ்சு 300, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய வரலாறு இருக்கு. அந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கிற இதுக்கு தர்காவுக்கு. நம்ம அந்த வரலாறுக்குள்ள போகல. இதெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம். திடீர்னு மாத்துனாங்க. எப்படி மாத்த முடியும்? மாத்தவே முடியாது. சும்மா ஒருத்தவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப அதை சொல்றது. மாத்திட்டாங்கன்னா மாத்தும் பொழுது என்ன நடந்தது? எப்போ நடந்துச்சு? எந்த வருடம் நடந்தது? மாத்தும் போது ஏதாவது போராட்டம் நடந்ததா? ஏதாவது எதிர்ப்பு குரல் வந்ததா? அப்படின்னா எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு அரசியல் செய்யணும். இவர்கள் தங்களை அடையாளப்படுத்தணும். பொதுவெளியில வேற என்ன இருக்கு? இந்த மக்கள்கிட்ட போய் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த நட்புறவோடு இருக்கக்கூடிய இந்த மதுரையில இந்த திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்தது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். அதை அரசு வேடிக்கை பார்த்திருந்தால் அதை விட தவறு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இதை அனுமதிக்கவே முடியாது. நீங்க வடநாட்டில் இருப்பது போல தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறது, இது மக்கள் நிம்மதியா வாழவே முடியாது. இல்ல வடநாட்டை போலன்னு எப்படி ஒப்பிடுறீங்க? இப்ப இந்து முன்னணி வருடா வருடம் ஒரு மாநாட்டு நடத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு 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 லட்சியத்தை முன்னிறுத்தி அவங்க ஒரு மாநாடு நடத்துவாங்க. கோவிட் டைம்ல அது நடத்த முடியாம போச்சு. அதனால தள்ளி போயிருச்சு. அந்த மாதிரியான ஒரு மாநாடு தான் இது. முருகனிடம் முறையிடும் மாநாடு. சார் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி சொல்லணும்னா, நான் இந்த மதுரையில பெரும்பான்மை இந்துக்களோட வாழ்ந்து வளர்ந்தவன் தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. மதுரையினாலே மீனாட்சி அம்மன் கோயில் தான். முருகன் 2ஆம் பட்சம் தான். முருகன் என்று சொன்னாலே முதல் நினைவுக்கு வர்றது பழனி தான். அப்புறம் திருச்செந்தூர் தான். அறுபடை வீடுகளில் இதுவும் ஒன்றாக இருந்தாலும் கூட, வரிசைப்படுத்தி பார்த்தால் மதுரை முதலிடத்தில் இருக்காது. ஏன்னா மதுரை மீனாட்சிக்கு பெயர் பெற்றது. உலகம் முழுவதும் மதுரைன்னு சொன்னா மீனாட்சி தான். அப்படி இருக்கும்போது முருகன் இவங்க கொண்டு வர்றது, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். தப்பு கிடையாது. இந்த மீனாட்சி அம்மன் அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல 500 மீட்டர், 1000 மீட்டர் இவ்வளோதான் டிஸ்டன்ஸ். 500 மீட்டர், 1000 மீட்டருக்குள்ளேயே பள்ளிவாசல்கள் இருக்கு, சர்ச்சுகள் இருக்கு. அப்ப எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நீங்க கவனிக்கணும். இந்த மதுரை மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க? இவ்வளவு பெரிய மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு 500 மீட்டர் தாண்டுனா தாசார் பள்ளிவாசல் இருக்கு. ஒரு 1000 மீட்டர். இந்த பக்கம் போனா ஒரு ஒரு 1000 மீட்டர் தாண்டுனா சிஎஸ்சி சர்ச் இருக்கு. அந்த பக்கம் போனா ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இந்த பக்கம் போனா இப்படி நீங்க சுத்தி கோயிலின் 4 புறத்தையும் சுத்தினா 4 பள்ளிவாசல். முருக பக்தர்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அதையும் நீங்க அனுமதிக்கலாமே, ஏத்துக்கலாமே. முருக பக்தர்கள் கூடுவதை யாரு சார் தடுத்தா? தடுக்கிறீங்களே. இல்ல தடுக்கல. நீங்க டக்கு அப்படி ஒரு வார்த்தையை போடக்கூடாது. யாரும் தடுக்கல. இல்ல முதல்ல அனுமதி மறுக்கிறாங்க. முதல்ல அனுமதி மறுக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஏன் அனுமதி மறுக்கிறாங்கன்னா, இது ஆன்மீக மாநாடு என்ற பெயர்கள்ல அரசியல் செய்ய நீங்க முனைகிறீங்கன்றதுனால தடுக்கிறாங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு மாநாடு ஆன்மீக மாநாடு நடத்துவதற்கு ஏன் நீதிமன்றம் இத்தனை வழிகாட்டுதல் முறைகளை உங்களுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னா, உங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியுது. நீங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்துல வந்து தமிழ்நாட்டுல வேல் யாத்திரைன்னு ஒண்ண தொடங்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? வேல் யாத்திரைன்னு ஒண்ண தொடங்கி அதில் தோற்றுவிட்டீர்கள். ஏற்கனவே எல்முருகன் உங்களுக்கு தெரியும். வேலை தூக்கிட்டு போய் வாசல்ல போய் நின்னு கதவை திறக்க முட்டி மோராடினாரு. நடக்கல, வந்துட்டாரு. அதில் அந்த பக்கம் நாம் தமிழர் வேல் யாத்திரை தொடங்கின உடனே இவங்க அதில் செட்பேக் ஆயிட்டாங்க. இப்போ இவங்களும் அதை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு. திடீரென்று உங்களுக்கு முருகன் மேல் இவ்வளவு அக்கறை வர வேண்டிய அவசியம் பக்தியா பார்க்கல நீங்க? பக்தி இங்கே இருக்கு. இந்த மக்களிடத்துல பக்தி இருக்கு. முருகனை வணங்குவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். முருகனுக்காக மாலை போடுகிற ஒரு கூட்டம் இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கும் இந்த மாநாட்டுக்கும் தொடர்பு இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்ல நயினார் நாகேந்திரன் விரதம் இருந்து வேண்டுதல் செய்யறாரு. நயினார் நாகேந்திரன், பவன் கல்யாண் விரதம் இருக்கிறாரு. எல்லாம் இருக்கு. எல்லாருமே இருக்க வேண்டியதுதான்.
அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். நயினார் நாகேந்திரன் வெறும் நயினார் நாகேந்திரன் தனி மனிதர் இல்ல. ஒரு பாஜக என்கின்ற அரசியல் கட்சியின் மாநில தலைவர்ன்றத நீங்க உணரணும். இல்ல இந்து அமித்ஷா முன்னணி என்பவர் பாஜகவோட உள்துறை அமைச்சர் தேசிய அளவுலன்றதை நீங்க இல்ல உணரணும். பாஜக இதை முன்னெடுக்கலையே. இந்து முன்னணி தான் முடிவு பண்றாங்க. அந்த மாநாடு இங்க நடப்பதற்கான முழு முயற்சிகளை இப்ப நீ வர மதுரை பூரா இப்ப நீங்க வந்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. போஸ்டர்கள்ல யார் இருக்கா? மோடி இருக்காரு. ஐயா மோடி இருக்காரு. அமித்ஷா இருக்காரு. ஆன்மீக மாநாட்டுக்கும் இவங்க 2 பேத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு, அது முருகன் சம்பந்தமான ஆன்மீக மாநாட்டுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்து முன்னணி கொடி தானே நிறைய இடங்கள்ல பறக்குது. கொடி இருக்கு, போஸ்டர்கள், பெரிய பெரிய போஸ்டர்கள் இருக்கு. அப்போது அரசியல் கட்சி மாநாடு. பாஜக பின்னிருந்து இயக்குகிற ஒரு மாநாடு. கடந்த சில நாட்களாகவே விவாதங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். இதே பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, நாங்க இப்ப முருகனை கையில் எடுத்திருக்கோம். 2024 தமிழ்நாட்டை கையில் எடுப்போன்றாரு. அப்ப அது அரசியல் இல்லையா அது? அதை எப்படி நீங்க ஆன்மீக மாநாடுன்னு உங்களால சொல்ல முடியுதுன்னு கேட்கிறேன் நான். இல்ல அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு. அத முருகன்கிட்ட முறையிட போறாங்க. முருகன் கிட்ட நீங்க தனியா போய் முறையிடுங்க. மக்களை ஒன்று திரட்டி மக்களை பிளவுபடுத்தி முருக நீங்க பக்தர்களை முறையிடாதீங்க. திரட்டுறோம், இந்துக்களை திரட்டுறோம். நீங்க தமிழ்நாட்டை வெல்லணும்னா மக்களிடத்துல நீங்க நல்ல முறையாக அவர்களுக்கு பணிவிடை செஞ்சு அவர்களுக்கான தேவையான திட்டங்களை உருவாக்கி ஒன்றிய அரசு உங்க கையில இருக்கு. மூன்றாவது முறையாக இருக்கீங்க. மக்களிடத்துல அப்படி போய் நீங்க வெல்லணும்னா முருகன்கிட்ட போய் முறையிடுங்க. முருகன் இவங்க போய் முறையிட்டா இவங்க கையில ஆட்சியை கொடுத்துருவாரா? நான் கேட்கிறேன். இல்ல நம்பிக்கை அப்ப இருக்கிறவர்கள் முருகனை நீங்களும் கேட்கலாம், நானும் கேட்கலாம்ல. திமுகவும் அதிமுகவும் கூட கேட்பாங்கல்ல. முருகன்கிட்ட முறையிட்டு எங்க கையில ஆட்சியை கொடுங்கன்னா முருகன் யாருக்கு கொடுப்பாரு? இல்ல இந்து சமய அறநிலையத்துறை சார்பா முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனாங்க. அது சரியானது. அது அறநிலைத்துறை தான் நடத்துது. முதலமைச்சர் தொடக்கி வச்சாரு. அதைத்தான் நான் சொல்றேன். நான் அப்ப அறநிலை அதுவும் அரசியல் தானே. அதை எப்படி அரசியலா இருக்க முடியும்? அது மத நம்பிக்கை கொண்டவர்களுக்காக நடத்தப்படுகிறது. நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அறநிலையத்துறை ஒன்றை நடத்துது. அது அதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய துறை. ஆன்மீக மக்களுக்காக, ஆன்மீகம் சார்ந்த அந்த கோயில்களை நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்ட துறை. அவங்க நடத்துறதுல அது சரியானதா இருக்கு. அதை எல்லா மக்களும் வந்து கலந்துங்கன்னு கூப்பிட்டாங்களா? இந்துக்களே ஒன்று திரண்டுங்கள்னு சொன்னாங்களா? நீங்க என்ன கோஷத்தை முன்வைக்கிறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமானது. இல்ல அந்த மாநாட்டுல முதலமைச்சர் வரவேற்புரையை கொடுக்குறாரு. துணை முதலமைச்சர் இறுதி உரையாற்றுறாரு. ஆமா. அதுல அரசியல் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அது அரசியல் கிடையாது. அவங்க மக்களுக்கான அதிகாரத்துல இருக்கிறவங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். எல்லா மக்களுக்கும் தான் இருக்காங்க. பிரதமரும் அப்படிதானே. இப்ப வரல, பிரதமர் வராரா? தமிழ்ல குடமுழுக்கு நடத்த போறாங்களா? தமிழ்ல மந்திரம் சொல்ல போறாங்களா? சொல்ல போறாங்க. கந்த சஷ்டி கவசம்லாம் பாட போறதா சொல்லியிருக்காங்களே. பார்க்கத்தானே போறோம். இனிமே தமிழ்ல அர்ச்சனைன்னு சொல்லிடுவாங்களா? அதையெல்லாம் தான் நம்ம நேற்று வேண்டுகோளா வச்சோம். நேற்று பேரணியில் அதையெல்லாம் சேர்த்து தான் சொல்றோம் நம்ம. நாம திரும்ப திரும்ப சொல்றது, அதிகாரத்தை அடைவதற்காக ஆன்மீகத்தை கையில் எடுக்காதீங்க. ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறது கூட நீங்க என்ன நான் கேட்குறேன், ரத யாத்திரை ராமரை கூட்டிட்டு வந்து இந்தியா முழுக்க ரத யாத்திரை நடத்துனீங்க. எங்க முருகனை தூக்கிட்டு அப்படியே வடநாடு கூட ஒரு ரத யாத்திரை நடத்தி காட்டுங்களேன். ஏன் நடத்த மாட்டேன்றீங்க? அப்படின்னா நீங்க மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கடவுளை கையில் எடுத்துக்கிறீங்க. கேரளாவுக்கு போனா ஐயப்பன், ஒடிசாவுக்கு போனா பூரி ஜெகநாத், அந்த பக்கம் போனா ராமர். இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கடவுளை முன்னிலைப்படுத்தி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பிளவை ஏற்படுத்துறீங்கன்றதுலாம் கடந்த கால வரலாறு. ராமர் ரத யாத்திரை நடத்தினால் நடந்த பிரச்சனை என்பதுதான் நம்ம முன்னாடி நடந்ததை பார்த்துருக்கோம்ல. அதையே இந்த மண்ணில் வந்து செய்கிறீங்கன்னு தான் கேட்குறோம். இந்த மண்ணில் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு செய்வதற்கு எப்படி சட்டம் அனுமதிக்குதோ அதை தடுப்பதற்கும் அதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் எங்களுக்கு கடமை இருக்குல்ல, பொறுப்பு இருக்குல்ல. நான் இந்த மண்ணில், மதுரை மண்ணில் பிறந்து வளர்ந்தவன். என் கண்ணு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை எதிர்த்து மாநாடு தானே சார் நடக்குது. மாநாடு தான் சார். இப்போ யாரும் இல்லைன்னு சொன்னா மாநாட்டின் நோக்கத்தை சொல்ல வேண்டியது தானே. இப்போ நாங்கள் மாநாட்டை போய் இப்போ யாராவது நாளைக்கு போய் தடுக்க போறாங்களா? மனித சங்கிலி நின்னோம், நீதிமன்றத்தை அணுகுனாங்க. மக்கள் கூட்டமைப்பு நீதிமன்றத்தை அணுகுனாங்க. இந்த மாநாடு நடத்த விடாதீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் சில ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் சில நிபந்தனைகளை விதிச்சு அனுமதிச்சிருக்கு. இப்போ நாங்கள் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ல. இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன என்பதை ஆனா இதுல எப்படி அரசியல் வரும்னா, முருக பக்தர்கள் ஒன்று கூடுறாங்க, இந்துக்கள் நாங்க ஒன்று கூடுறோம். இதுல அமீர் என்ன விமர்சனம் பண்றாரு? யார் இந்துக்கள் இந்த ஒரே ஒரு முருகனுக்காக தான் இங்கே கூடுறாங்களா? இங்கே சித்திரை திருவிழாவுக்கு கூடுறாங்க வருஷம் வருஷம். நான்லாம் சித்திரை திருவிழாவே ரொம்ப வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்து வளர்ந்தவன் நான். இங்கே பாருங்க, மதுரையை பொறுத்த மட்டும் இந்து ஆன்மீகத்துக்கும் இஸ்லாமிய ஆன்மீகத்துக்குமே தொடர்பு இருக்குது. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில்
இந்து கோயில்கள்ல நிர்வாகிகளாகவும், அந்த கோயில் சார்ந்த விஷயங்களில் வந்து பங்கெடுப்பதற்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. பல வரலாறு இருக்குங்க. இது ஒண்ணும் நீங்க மதுரைய நீங்க அப்படிலாம் நீங்க வடநாடு போல நீங்க நெனச்சிராதீங்க. அப்படிலாம் இங்க வாய்ப்பே கிடையாது. நான் பலமுறை சொல்றேன். சித்திரை திருவிழாவிற்கு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு பெரும்பான்மையாக அந்த மக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ, அந்த வழியெல்லாம் இருக்கிற பள்ளிவாசல்கள்ல அவர்களுக்கு உணவு கொடுத்து, நீர் கொடுத்து காலங்காலமா இது நடந்துட்டு இருக்கு. இங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. அழகர் வந்து மலையிலிருந்து இறங்கி சித்திரை திருவிழாவுக்கு இறங்கி அவர் அப்படி போகும்போது, ஒரு நாள் இரவு துலுக்கநாச்சியார் வீட்ல தங்குறாருன்றது ஒரு சம்பிரதாயம் கூட இங்க இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாரும் தடுக்கல. சித்திரை திருவிழா யாராவது தடுக்கணும்னு சொன்னாங்களா? விநாயகர் ஊர்வலம் இங்கே நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. பிள்ளையார் சதுர்த்தி நடந்துகிட்டு இருந்துச்சு. அது விநாயகர் ஊர்வலமாக இந்து முன்னணியால் தொடங்கப்படும்போது தான் சர்ச்சைக்குரியதா மாறுச்சே தவிர, நான் இந்த யானைக்கல் பகுதியில தான் பிறந்து வளர்ந்தவன். நான் பார்க்காத திருவிழாவே கிடையாது. அந்த வைகை ஆற்றில தான் அத்தனை பிள்ளையார்களையும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்து கரைச்சிட்டு போவாங்க. சின்ன சின்ன கோவில்கள்ல வந்து முளைப்பாரி எடுத்துட்டு வைகை ஆற்றுக்கு தான் வருவாங்க. யாராவது அத தடுங்கன்னு சொன்னாங்களா? அத செய்யாதீங்கன்னு சொன்னாங்களா? இப்பவும் சொல்றோம். இந்த ஆன்மீக மாநாட்டை இந்த மக்கள் நடத்தியிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. இல்ல ஆன்மீகம் வேற, அரசியல் வேறையா இருக்குன்னு சொல்றீங்களா? 200% சொல்றேன். ஆன்மீகம் வேற, அரசியல் வேற. இங்க நடக்கிறது முழுக்க முழுக்க அரசியல். இல்ல அப்ப நீங்க தேர்தலுக்காக முருகன் பயன்படுத்தப்படுகிறாரா இல்லையா? நீங்க ஆமாவா இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க. ராமர் பயன்படுத்தப்பட்டது போல வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு முருகன் பயன்படுத்தப்படுகிறாரா இல்லையான்னு சொல்லுங்க. படுறாரு. அதனால நம்ம அத வந்து மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏத்துறோம். நம்ம போய் அங்க போய் நின்னு இந்த மாநாட நடத்தாதீங்க. நீங்க முருகன வணங்காதீங்கன்னு யார்ட்டயும் சொல்லலையே. உங்களுக்கு உண்மையாக அக்கறையாக இருக்குமா இருந்தால், இப்ப ஹரிஹர ராஜா சர்மா சொல்றாரு அப்படின்னா, நான் கேட்கிறேன். ஒரு நாளாவது உங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது முருகனுக்கு அலகு குத்தி காவடி தூக்கியிருப்பீங்களா? நீங்க முருகன் மீது இவ்வளவு பக்தி கொண்டவரா இருந்தா? நம்பிக்கை இருக்கிற மக்களுக்காக அவர் பேசலாம்ல. நான் கேட்கறது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க செய்வீங்களா? இதுதான் கேள்வி. நான் செய்ய தயாரா இருக்கேன். வர்றீங்களா? 2 பேரும் வருவோம். நான் ஒரு இஸ்லாமியர் தான். நான் மத நல்லிணக்கத்த விரும்புறவன் தான். வாங்க. நானும் அலகு குத்துறேன், காவடி தூக்குறேன். ஹரிஹர ராஜா சர்மா வா 2 பேரும் போவோம். தூக்கிட்டு இல்ல போவோம். இது ஒரு வாதத்துக்காக சொல்ற மாரி இருக்கு. நான் ரொம்ப சீரியஸாவே சொல்றேன். இல்ல இஸ்லாம் அத ஏத்துக்குதா? அது ஏத்துக்கல. எனக்கு தேவையான மத நல்லிணக்கம். நீங்க ஏன் எனக்கும் என்னுடைய இறைவனுக்குள்ள விஷயத்துக்குள்ள வர்றீங்க நீங்க? அது எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட விஷயம். இஸ்லாம் ஏத்துக்கிறதா, தடுக்குதான்ற விவாதத்துக்கு அப்புறம் போவோம். நான் இந்த மண் அமைதியா இருக்கிற மண்ணுல உங்களுடைய காவி சிந்தனை பரவ வேணான்னு நான் சொல்றேன். ஆன்மீக மண்ணு தான். இந்த மண்ணுக்கு பேரே ஆன்மீக மண்ணு தான். அப்போ ஒரு பதட்டம் இருக்கா உங்ககிட்ட? ஆமா, நிச்சயமா இருக்கு. என்ன ம். பதட்டம்னு கேளுங்க. என்ன இந்த பதட்டம்? மக்களை பிளவுபடுத்திருவாங்கன்ற பதட்டம் இருக்கு. மதக்கலவரம் இல்லாத இந்த மதுரை மண்ண ஒரு மதக்கலவரத்தை தூண்டிருவாங்களோன்ற பதட்டம் இருக்கு. இல்ல பிரதமரே அவங்க தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கங்க. பிரதமரே தமிழ்நாடு வரும்போது வீரவேல் வெற்றிவேல்லாம் முழக்கம் சொல்லுவார். போட்டாரு. அதத்தான் நான் வேல் யாத்திரை நடத்துனாங்க. கந்தசஷ்டி கவசம் அப்போ அவ்வளோ பெரிய சர்ச்சை எழுந்தது. சார், உங்களுடைய கடவுள் நம்பிக்கையை யாருமே தடுக்க முடியாது சார். ஒரு நாட்டின் பிரதமர் அதை எப்படி சார் செய்வார்ன்றதான் நம்ம கேள்வி. இல்ல நீங்களே சொல்றீங்களா வேல் யாத்திரை நடந்தப்ப என்ன ஆச்சுன்னு. அப்போ இந்த இந்த நேரத்துல ஏன் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கு? சார், தொடர்ச்சியா நீங்க அதை செய்றீங்க. தொடர்ச்சியா நம்ம எதிர்க்கிறோம். இப்பவும் நாங்க எதிர்க்கத்தானே செஞ்சோம். நாங்க எதிர்த்ததுக்கு ஏன் நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நீங்க மக்களிடத்துல ஒண்ண சொல்றீங்க. நாங்க மக்களை விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்றோம். விழிப்புணர்வு படுத்த வேண்டியது எங்க கடமை. நீதிமன்றம் ஏன் சார் ஆன்மீக மாநாட்டுக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கணும்? ஏன் விதிக்கணும்? அப்படின்னா நீதிமன்றத்துக்கும் தெரியும். இதுக்குள்ள அரசியல் இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த மாநாடு நடக்காம போறதில்ல. நீதிமன்றம் உத்தரவு குடுத்துருச்சு. நடக்கத்தான் போகுது. இந்த மாநாடு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அது குறித்தும் நம்ம கவலைப்பட வெற்றினா தேர்தல் வெற்றியா? மாநாடு வெற்றி. மாநாடு வெற்றி. மாநாட்டிற்கு பெரும்பான்மையான மக்கள் வரலாம். அந்த மக்கள் எல்லாம் எந்த சிந்தனையோட வருவாங்க? ஆன்மீகத்தின் அடிப்படையில வருவாங்க. உண்மையா ஆன்மீகத்தை தேடுகிறவர்கள், உண்மையா முருகனை தொடர்ச்சியாக வணங்கிக்கிட்டு இருந்தவங்க, அவங்க வேணா வரலாம். ஆனா நீங்கள் பெரும்பான்மையாக இங்க வந்து நிரம்ப போறது அரசியல்வாதிகள் தான். ஆனால் ஆன்மீகம் என்ற பெயர்ல இந்த மாநாடு வெற்றி அடையலாம். ஆனால் அரசியல்ல இந்த மாநாடு வெற்றி அடையாதுன்றது நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். நிறைய இப்ப இஸ்லாமிய இயக்கங்களே தேர்தலை சந்திக்கிறது உண்டு. முஸ்லீம் லீக், முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு நிறைய இயக்கங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப அவங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் வேற வேற பாக்குறாங்களா? பார்க்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தப்லீக் ஜமாத்துன்னு ஒரு ஜமாத் இருக்கு. இஸ்லாமியர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அவர்கள் மாநாடுகள் நடத்துவாங்க. திண்டுக்கல், திருச்சி, இப்போ கூட கடைசியா திருச்சியில நடத்துனாங்க. 15,00,000 பேர் கூடுனாங்க.
அவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரு 2 நாள் நடத்துவாங்க அந்த மாநாடு. ஆன்மீக மாநாடு, இஸ்லாமியர்கள். அத தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் நடத்தல. மனிதநேய மக்கள் கட்சி நடத்தல. முஸ்லீம் லீக் நடத்தல. மனிதநேய ஜனநாயக கட்சி நடத்தல. அது ஆன்மீகம் சார்ந்தவங்க நடத்துறாங்க. அதுதான் இதுல நீங்க கவனிக்க இல்ல வேண்டிய நான் விஷயம். புரிஞ்சுதான் கேட்கிறேன். இப்ப அரசியல் மாநாடுகள்லயே அல்லாஹு அக்பர்ன்னு சொல்றது உண்டு. இல்லங்க, நீங்க சொல்றாங்களேப்பா. சொல்லுவது என்பது வேறு, இறைவனை எடுத்துட்டு வர்றதுன்னு வேறு. இப்போ இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்ற கோஷம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னா எதுக்கு? அப்படின்னா அறுபடை வீடுகளையும் பாதுகாக்கணும். நம்ம இவ்வளோ நேரம் பாதுகாத்துட்டு இவங்க தான் திடீர்னு வந்து பாதுகாக்கிறாங்களா? இப்ப இந்த அறுபடை வீடுகளுக்கு என்ன அ இது வந்தது இப்போ? அச்சுறுத்தல் வந்தது. திருப்பரங்குன்றம் மலையில வந்து பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனை இருக்கு? நீங்களா திடீர்னு ஒரு பிரச்சனை அந்த சொல்றீங்க. மலை முருகனுக்கு சொந்தமானது அப்படின்னு ஆமாங்க. சொல்றாங்க. அத மக்கள் முடிவு பண்ணட்டுங்க. நீங்க யாருங்க முடிவு பண்றது? நீங்க திடீர்னு வரீங்க. அறுபடை வீடுகள் இங்க இருந்துட்டு தானே இருக்கு. அறுபடை வீடுகள் இருந்துகிட்டு இருக்கு. அதுல குடமுழுக்கு நடந்திருக்கு. விழாக்கள் நடந்திருக்கு. நடந்துட்டு தானே இருக்கு. நீங்க என்ன திடீர்னு வடநாட்டுல இருந்து இப்ப இங்க நீங்க வந்து அறுபடை வீட காப்பாத்த போறேன்னு சொல்றீங்க. இல்ல அப்போ ஒரு அப்ப நான் லாஜிக்கே இல்லங்கிறீங்களா? லாஜிக்கே கிடையாதுங்க. லாஜிக் கிடையாதுன்றது இல்ல. அவங்களுடைய நோக்கம் மாநிலத்துக்கு மாநிலம் அந்தந்த மக்களுடைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையை அரசியலுக்கு பயன்படுத்துறது தான் பாஜகவுடைய திட்டம், ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். அதுல தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக தோல்வியுற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது இந்த முருகன். நான் கேட்கிறது 2026ல இப்ப முருகன கையில எடுத்திருக்கோம். 2026ல தமிழ்நாட்டுல கையில எடுப்போம்னு சொல்றது அரசியலா இல்லையா? அத சொல்லுங்க. இப்ப 15,00,000 பேர் கூடுன தப்லீக் ஜமாத்துல இஸ்லாமியர்கள் கூடுனாங்க, ஆன்மீகம் பேசுனாங்க. அடுத்த முறை இஸ்லாமிய ஆட்சி நடக்கும்னு அத பத்தி பேசுனாங்களா இங்க? நீ அத தானே கவனிக்கணும் நீங்க. இல்ல அந்த மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் அழைப்பு குடுத்தாங்களா? நெறைய கிறிஸ்தவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள்லாம் யாருக்கு ஓட்டு போடணுன்றத தீர்மானிக்கிறாங்க. அதுவும் சரிங்க. மாநாட்டிலேயே சொல்றாங்க. ஓட்டு போட்டு தீர்மானிக்கிறதுக்கும், நீங்க வந்து ஆன்மீக மாநாட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீங்க பிரச்சாரம் செய்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிற மாரி இருக்கு. ஓட்டு போடுங்க. ஆமா, நமக்கான பாதுகாப்பு யாருன்னு நம்ம தானே முடிவு பண்ணணும். அதே ஒரு குழுவா அப்ப சேர்ந்து முடிவு திமுக பண்றோம். ஆட்சியை அகற்றணும். அதுக்கு ஒன்று கூடுவோம் இந்துக்கள் அப்படிங்கிறாங்க. திரும்ப பாருங்க. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு இந்துக்கள் ஏங்க ஒன்று கூடணும்? அது திமுக இந்து விரோத கட்சி, இந்து விரோத அரசு. அது எப்படி இந்து விரோத அரசா இருக்க முடியும்? இந்து விரோத அரசா இருந்துன்னா 6வது முறை அது ஆட்சியில இருக்கு. எப்படி இருக்க முடியும்? அவங்க வழக்கமா சொல்றதா தீபாவளி வாழ்த்து சொல்றது இல்ல, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்றது இல்ல. வாழ்த்து சொல்றதுன்னு தெரிஞ்சு தானங்க இந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்படித்தானே வாக்களிச்சிருக்காங்க. இப்ப திமுகவுக்கு வாக்களிச்சவங்க யாரு? பெரும்பான்மை இந்துக்கள் தான். அப்புறம் என்ன? முதல் தடவை தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? இதை விட கடுமையாக திராவிடர் கழகத்திலிருந்து பேசி வந்தது தானங்க திமுக. அங்க இருந்து தானே தொடங்குச்சு. இதை விட கடுமையா பேசலையா? இப்ப கூட சமீபத்துல பழைய நினைவுகளை ஒண்ண பேசி பொன்முடி வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படலையா? அப்ப அவங்க 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 பக்குவப்பட்டு அதெல்லாம் குறைச்சிருக்காங்கல்ல. அப்ப ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை உள்ள மக்கள் மனசு புண்படக்கூடாதுன்றத அடிப்படையில தானே இருக்காங்க அவங்களும். அதுல தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதனால தானே வாக்களிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல்லையும் மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணிக்கு தானங்க வாக்களிக்கிறாங்க. அது எப்படி இந்து விரோத கட்சியா இருக்க முடியும்? உன்னை மட்டும் நான் திமுக சொல்றேன். தோல்விகளையும் சந்திச்சிருக்காங்க. உலகத்திலேயே நான் சொல்றேன், உலகத்திலேயே இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பாஜக போன்ற கட்சிகள்லாம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி. நான் சொல்றேன். இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுல செயல்படுறது இந்த கட்சிகள் தான். ஏன்னா, இவங்க தங்களுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் வெளியில வருவாங்க. 2 சமூகத்தை சேர்ந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்டவரும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமும் தகராறு நடந்துச்சுன்னா அதுக்குள்ள வந்து தலையிட மாட்டாங்க. அதை வேடிக்கை பார்ப்பாங்க. அதை இந்துக்களாவே பார்க்கவே மாட்டாங்க அப்போ. இல்ல எல்லா சமூகத்தினருக்கும் ஒரு பெருமை இருக்குன்னு பேசுறாங்க. சார், இப்ப அதெல்லாம் விஸ்வகர்மா அவங்க திட்டத்துல கூட பேசிக்கிட்டு அதானே சொல்றாங்க. நீங்க பொதுவா ஒரு பேர் வச்சிருக்கீங்க. இந்து முன்னணி. எந்த எந்த இந்துக்களுக்காக நீங்க முன்னாடி நின்னு உங்களுடைய குரலை கொடுத்தீங்க? இப்படி எங்கேயாவது போய் கோயிலு, குளம் எங்கெங்க என்ன இருக்குன்னு அந்தந்த பகுதியில இருக்கிற பிரச்சனை எதையாவது தேடி துருவி அந்த மக்களுக்குள்ள சண்டை இழுத்து விடுறத தவிர உங்களுடைய பணி என்னவா நடந்திருக்கு? இந்து மக்கள் கட்சியோ, இந்து முன்னணியோ மக்கள் பேரிடர் காலங்கள்ல இருக்கும்பொழுது, இந்துக்கள் வந்து பிரச்சனையில இருக்கும்போது வந்து பாதுகாத்து நின்னாங்களா? நிச்சயமா இருக்க மாட்டாங்க. இல்ல இப்ப இது அரசு தான் செயல்படணும் இப்போ. பாஜகவுக்கும் திமுகவுக்குமான பிரச்சனையா தான் இருக்கே தவிர, இப்ப இதுல அதிமுக எந்த கருத்தையும் சொல்லல அவங்க. அதிமுக எப்படி சார் சொல்லுவாங்க? அவங்க தான் பாஜகவினுடைய நிழல்ல தானே இருக்காங்க.
அவங்க எத்த தின்னா பித்தம் தெளியுன்றது மாதிரி அவங்களுடைய நிழல்கள் இருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. குற்றப்பத்திரிகைகள் இருக்கு. இல்ல ஆதரிக்கவும் இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இல்ல. ஆதரிக்கவும் இல்ல, விமர்சனமும் பண்ணல. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க எப்படி சார் அவங்க ஆதரிக்கவும் செய்றாங்க. 2மே அவங்க அவங்க முழுக்க முழுக்க பாஜகவின் நிழல்ல தான் இருக்காங்க. பாஜகவின் கட்டுப்பாட்டுல தான் சார் இருக்காங்க. இல்லன்னு நீங்களா சொல்லிட்டு, அவர் சொன்னாரா நாங்க கட்டுப்பாட்டுல இல்லன்னு? அதிமுகவை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்களா நாங்க பாஜக கட்டுப்பாட்டுல இல்லன்னு? கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சுட்டு போறாரு உள்துறை அமைச்சரு. அமைதியா தானே இருக்காங்க. எடப்பாடி தலைமையில தான் கூட்டணின்னு சேர்த்து தானே சொன்னாரு. சார் கூட்டணி அதிமுக ஆட்சி தலைமையில தான் கூட்டணி. அதிமுக தலைமையில கூட்டணி. கூட்டணி ஆட்சின்றது எடப்பாடியின் கருத்தா? உள்துறை அமைச்சர் கருத்தா? அமித்ஷா சொன்னாரு. அப்புறம் என்ன அதுக்கு அமைதியா தானே இப்ப கேட்டுட்டு தானே இருந்தாரு. இன்னைக்கும் சொல்றாரு நயினார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சின்னு. ஆமா. அப்ப நீங்க இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? இல்ல கூட்டணி ஆட்சி இல்லன்னு சொன்னாங்களா? அதுக்கு ஒரு தலைமை இல்ல. இல்ல, வலுவான தவறா தலைமை. புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் சொன்னதுன்னு சொன்னாரு. இபிஎஸ் சொன்னார்ல. இபிஎஸ் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆமா நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு நயினார் நாகேந்திரன் திரும்ப சொன்னாரா? இல்ல. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அது பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லத்தான் ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. அப்புறம் இவர் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இவர் சொல்லுவாரு. அது பாஜக ஆட்சின்னு இவர் சொல்லுவாருன்னா, நம்ம எளிமையா நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, அதிமுக என்கின்ற கட்சி பாஜகவுக்கு சேவகம் செய்ய போயிருச்சு. அத நான் வரவேற்கவே இல்ல. அப்ப அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தா பார்க்கல நீங்க. அது ஸ்ட்ரென்த் எப்படி சார்? இந்த மக்களுக்கு அநீதி இழைக்கிற செயலா நான் பார்க்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, எனக்கு அதிமுக, திமுக என்ற 2 கட்சியுமே இந்த மாநிலத்துக்கு தேவைன்னு நினைக்கிறவன் நான். அதிமுக தேவை, திமுக தேவை. இவர்களுடைய குற்றச்சாட்டுகளை, இவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிற நாம் தமிழர் கட்சி தேவை, கம்யூனிஸ்ட் தேவை. இது போன்ற கட்சிகள் எல்லாம் தேவை. ஏன்னா இவங்கெல்லாம் மாநிலத்துக்காக நின்னு குரல் கொடுக்கிறவங்க. நீங்க வடநாட்டிலிருந்து வருகிற ஒரு கட்சி நீண்ட நெடிய காலமாக ஒரு 50 ஆண்டு காலமாக பொது வாழ்வில் இருந்த 5, 6 முறை ஆட்சி கட்டில்ல இருந்த ஒரு கட்சியை தனக்கு கீழ கட்டுப்பாட்டுல வைக்கிறது என்பது, அது எப்படி சார் அது ஏற்புடையது இல்லைல்ல. பல நல்ல திட்டங்கள் திமுக தொடங்கி இருக்கும். அதிமுக அதை வழிநடத்தி போயிருக்கும். அப்படித்தானே நம்ம 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் கடந்திருக்கோம். அதுல நான் எனக்கான கட்சியை திடீர்னு வந்து எங்கேருந்தோ வந்து ஆக்டோபஸ் மாரி ஒருத்தன் கபலீகரம் செய்றத எப்படி நான் விரும்புவேன் நானு? பாஜக வேண்டான்னு வெளிய வந்தப்போ யாரும் ஆதரிக்கல அதிமுகவை. யார் சொன்னா ஆதரிக்கல? ஆதரிக்காமலா இத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க? ஆதரிக்காமலா இத்தனை சதவீத வாக்குகள வாங்கியிருக்காங்க? இல்ல, சென்ற நாடாளுமன்ற தேர்தல்ல சார் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி. அதுக்காக அதிமுக வாக்களிக்கவே இல்லைன்னு சொல்லாதீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கூட அவங்க கூட தான் இருந்தாங்க. ஒரு இஸ்லாமிய அமைப்பு கூட அவங்களோட தான் இருந்துச்சு. வெற்றி இல்லைன்னு வாய்ப்பு சொல்லுங்க. இல்லல்ல. இதுக்குன்னா உடனே அவங்க பாஜகவோட இல்லைன்னா உடனே ஜெயிக்க வச்சிடணுமா? இது என்ன ஒரு அபத்தமான கேள்வியா இருக்கு. அதிமுக வெல்லும்போது திமுக தோத்துருக்கு. திமுக வெல்லும்போது அதிமுக தோத்துருக்கு. அதுதான் சரியான அரசியலாக இருக்க முடியும். நீங்க அதை விட்டுவிட்டு பாஜகவோட இப்ப இவங்க வந்து நாங்க இனிமேல் ஒட்டுமில்ல உறவுமில்லன்னு சொன்னாங்க. இப்ப திரும்ப சேர்ந்துட்டாங்க. அப்ப உங்ககிட்ட நம்பகத்தன்மை இல்லாம போயிருச்சுல. உங்களுடைய பேச்சுல நேர்மை இல்லைல்ல. காரணம் என்ன? அந்த கட்சி நீங்க உருவாக்குனது இல்ல. நீங்க அந்த கட்சியில வந்து சேர்ந்துக்கிட்டவங்க. அந்த ரயில் பெட்டியில பயணம் செய்ய வந்தவங்க நீங்க. அந்த ரயில் பெட்டியை நீங்க உருவாக்கல. அதை சரியாக வழிநடத்தி கொண்டு போனவங்களும் கிடையாது. உருவாக்குனவர் ஒரு இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப அது திமுகவுக்கு பொருந்தும்ல. திமுக வழி மாறலைல. அது எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த வழியில தானே போய்கிட்டு இருக்கு. ஆனா உங்க கட்சி அப்படி இல்லையே. நீங்க வழி மாறிட்டீங்களே. மோடியா லேடியான்னு கேட்டு அம்மையார் ஜெயலலிதா கேட்டு வென்ற அவங்க எங்க, நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு முறையாவது டெல்லிக்கு பயணம் செஞ்சு போய் வாசல்ல நின்றுருப்பாங்களா? ஒன்றிய அரசின் வாசல்ல போய் நின்னு கை கட்டியிருப்பாங்களா அவங்க? இல்லைல்ல. நீங்க எத்தனை முறை போறீங்க? உங்க கட்சிக்குள்ள 2 பேருக்கும் சண்டை. 2 தலைவர்கள் உருவாகுறீங்க. கவர்னர் உங்க கைய புடிச்சு ஒண்ணு சேர்த்து வைக்கிறாரு. இங்கேருந்து டெல்லிக்கு போறீங்க, வர்றீங்க. அப்போ உங்ககிட்ட அந்த தலைமை பண்பு போயிருச்சுல. அப்ப அதிமுகவின் பலவீனம் தான் பாஜக ஆமா. வளர்ச்சி காரணமா? அதிமுகவிற்கு தலைமை இல்லாத பலவீனம். அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய பெரும்பான்மையா குற்றச்சாட்டு. இது எல்லாம் பாஜகவை அதிகாரத்துக்கு அவங்கள அப்படியே அவங்க மேல உட்கார்ந்து அழுத்தி அந்த கட்சியை கபலீகரம் செய்யணும்னு தோணுது. அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் அப்ப நேரடியா பாஜக தானே எதிரா இருக்காங்க. பாஜக போக்கஸ் அங்க தானே போகுது. ஆமா. பாஜக இப்ப தனியால நின்னு திமுக கூட்டணியை எதிர்க்கணும். தனியா நின்னாங்களே நாடாளுமன்ற தேர்தல்ல. நின்னு கடைசி வரைக்கும் நிக்கணும்ல. யாரும் நிக்க வேண்டாம்னு சொன்னா? நின்னீங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவு குடுத்தாங்களா? வாக்களிச்சுட்டாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? கலகங்கள் இல்லாத ஆட்சின்றீங்க.
திமுகவின் மீது நீங்கள் வைக்கிற விமர்சனம் என்ன? ஊழல். ஆனால் ஊழலுக்காக ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டனை பெற்ற ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்டு தான் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அதிமுக கூட்டணியில் உட்கார்ந்துருக்காரு. இந்த முரண்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை சென்றவர், தண்டனை அனுபவிக்கப்பட்டவர், தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு நபருடைய புகைப்படத்திற்கு மலர்களை தூவிட்டு, நாங்கள் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னு அதிமுக கூட நிற்பீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முரண்னு நீங்கள் உணரணும்ல. ஏன்னா இப்போ நீங்கள் உணர மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது பொய். நீங்கள் சொல்கிறத பொய்ன்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல. திமுகவில் இருக்கிறவங்க யார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? இருக்குல்ல. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தானே இருக்கீங்க. நிரூபிங்கன்னு தானே அவங்களும் சொல்கிறாங்க. குற்றச்சாட்டு இருந்துட்டு தானே இருக்குது. குற்றச்சாட்டு இருக்குன்றதுக்காக நீங்கள் வந்து ஈடி ரைடு விடுறீங்க, உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ணுறீங்க, மற்ற அமைச்சர்களை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக அவங்க உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகலைல்ல. வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்கல்ல. குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ கூட போய்கிட்டு தான் இருக்குது ஈடி ரைடு. இருக்குல்ல. நாங்கள் எதிர்கொள்கிறோன்றாங்கல்ல. இவங்க எதிர்கொள்ள தயாராக இல்லையா அதிமுகவில்? எதிர்கொள்ள தயாராக இருந்தாங்கன்னா ஏன் பாஜகவோட கூட்டணி உங்களுக்கு தேவை? அவங்களுக்கு இருக்குது, பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, இன்னும் சில கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டியது என்ன? இப்போ இந்த மதுரையில் நடக்கிற முருக பக்தர்கள் மாநாடு, இப்போ யோகி ஆதித்யநாத் வராரு, தேசிய அளவில் ஒரு 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 பார்வை கிடைக்க போகுது, பேசப்பட போகுது. நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்க தான் போகுது. நிச்சயமாக அவங்க தமிழ்நாட்டை டார்கெட் பண்ண தான் செய்கிறாங்க. நான் இதையெல்லாம் மறுக்கவே இல்லை. இல்லை, இப்போ இதை சொல்லி இப்போ வர்றவங்க எல்லாருமே திமுக தான் அட்டாக் பண்ணி பேச போகிறாங்க. பேசட்டும். பாஜக சொல்லி திமுக எல்லா விஷயத்தில் தப்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்போ நீங்களே உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க. ஆன்மீக மாநாட்டில் எதுக்கு சார் திமுக முருகனை வழிபட வேண்டிய இடத்துல எதுக்கு சார் திமுகவை டார்கெட் பண்ணி பேசணும்? எதுக்கு அட்டாக் பண்ணி பேசணும்? அதான் அவங்க பார்வையில் இந்து விரோத கட்சின்னு சொல்றாங்கல்ல சார். திரும்ப திரும்ப சொல்லுங்க, இது முருகனுக்காக நடத்தப்படுகிற மாநாடா, திமுக எதிர்ப்பு மாநாடா? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. இப்போ இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க, வந்து திமுகவை டார்கெட் பண்ணி பேச போகிறாங்க. அதைத்தான் நாமளும் சொல்கிறோம். இது முருகனுக்காக நடத்தப்படுகிற மாநாடு கிடையாது. இது வழிபாட்டுக்காக நடத்தப்படுகிற மாநாடு கிடையாது. இந்த மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் பேச போகிற மாநாடு. அதுக்கு முருகனை முன்னாடி வச்சுக்கிட்டு சும்மா பாஜக மாநாடு, யோகி ஆதித்யநாத் வர்றாரு, அமித்ஷா வர்றாருன்னா இந்த மக்கள் ஒன்று திரள மாட்டாங்கன்றதுக்காக முருகன் பெயரை சொல்லி இந்த மக்களை அந்த மாநாட்டுக்கு அழைக்கிறாங்க. நாம் முருகனை வழிபட போகிறோம், அறுபடை வீடுகளை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு அறுபடை வீடுகளுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பது போல ஒரு பொய்யை சொல்லி அவங்கள பூரா கூப்பிட்டு உட்கார வச்சு 2026 திமுகவை தோற்கடிக்கணும்னு தான் பேச போகிறாங்க. இந்த மாநாட்டில் தான் நடக்க போகுது. அதுக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறாங்க. அதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த தவறான செயலை இவங்க செய்கிறாங்கன்னு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அதுக்கு தான் ஒரு மனித சங்கிலியாக நிற்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம பிரபுகண்டா பண்ணுறோம். ஒரு இஸ்லாமியராக இருந்து அதில் கலந்துக்கிறோமேன்ற அந்த தயக்கம் உங்ககிட்ட இல்லை? எனக்கு எது இருக்குது? நான் இந்த மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரங்க. நான் தமிழருங்க. நான் பிறப்பால் தமிழர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். என் தமிழ் மண்ணில், என்னுடைய தமிழ்நாட்டில் இது போன்ற எங்கே ஒரு மதக்கலவரம் நடந்தாலும் நான் ஆளாக வந்து நிற்பேன். அதை நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இதில் எங்கே இஸ்லாமியர் வந்தது? இல்லை, மத ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடும். பண்ணிட்டு போங்க. அதனால் என்ன வந்துச்சு? என் மக்கள் சொன்னாங்களா? நேற்றைக்கு என் பக்கத்தில் வலது பக்கம் இடது பக்கம் கிட்டத்தட்ட 30,000 பேர் நின்னாங்களே. அவங்களாம் யார்? அண்ணன் திருமாவளவன் உட்பட, ஹென்றி திபேன் உட்பட, நாகை திருவள்ளுவர் உட்பட, இந்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் யார்? இந்து தானே. நின்னவங்க இடது பக்கம் 30,000 பேர் கூடினதாக சொன்னாங்க. கருப்பு சட்டை ஏந்தி அத்தனை அமைப்புகளும் நின்றாங்களே, அவங்க பூரா இந்துக்கள் தானே. இஸ்லாமியர்களாக வந்து குமிஞ்சு நின்னாங்க. அப்போ அவங்க ஏன் நீ என்னை வந்தேன்னு கேட்டாங்களா? இல்லை, அப்படி கலந்துக்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். இதில் எல்லாரும் கலந்துக்கணும். அத்தனை பேரும் கலந்துக்கணும். நீங்கள் பார்த்த வளர்ந்த மதுரையை விட இப்போ கொஞ்சம் வேற டைரக்ஷன் எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? வேற டைரக்ஷனுக்கு வண்டி எடுக்கிறாங்க. ஆனால் இன்னும் மாறலை. நான் மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூவை இவங்க எடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டும் போது கூட மக்கள் போகலையே. திருப்பரங்குன்றத்துலேருந்து ஒரு மக்கள் போகலையே. அதுதான் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது. மாபெரும் ஒரு போராட்டம் நடத்துனாங்க இல்லையா திருப்பரங்குன்றத்தில். திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மக்கள், திருப்பரங்குன்றம், திருநகர், பசுமலை, இந்த பகுதியிலேருந்து ஒரு மக்கள் வரல. பூரா வெளியூர்லேருந்து ஆள் இறக்கணும். ஏன்னா திருப்பரங்குன்ற மக்களுக்கு தெரியும். உடனே கூட்டிட்டாங்கல்ல.
நீதிமன்ற அனுமதி கொடுத்த உடனே. அம்மா கூடுவாங்கல்ல. அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, கூட்ட முடியும்ல. அந்த கூட்டத்த அந்த பணபலத்தையும் அதே சக்தியோட வச்சு தானே இப்ப மாநாடையும் கூட்ட போறாங்க. ஆனால் இதெல்லாம் வெல்லும்னு நீங்க நினைக்காதீங்க. நான் உறுதியா சொல்றேன். இந்த மாநாடு வெற்றி அடையலாம். உங்களுடைய நோக்கம் வெற்றி அடையாது. அத நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன் நானு. அரசியல் பேசப்படும் அப்படின்னாலும், அங்க ஆன்மீக விஷயங்கள் தான் நடக்கும். இப்ப கந்த சஷ்டி கவசம் பாடப் போறாங்க. வர்றவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா பிரசாதங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அரசியல மட்டுமே பார்க்காம, அதுல ஆன்மீக விஷயங்களும் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம்ல? பாஜக, அதனை சார்ந்து இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள், அரசியல் இல்லாம ஆன்மீகத்த செஞ்சதே கிடையாது. அது வரலாற்று உண்மை. கடந்த காலம் இந்த 100 ஆண்டுகளாக அவர்கள் ஆன்மீகத்தை அரசியலில் கலந்திருக்காங்க. ஆன்மீகத்தின் பெயரால் தான் அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காங்க. ஆன்மீகம் என்ற பெயரில் நடந்த கலவரங்களால தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. இதுதான் வரலாறு. நம்ம அவங்க அத வரலாற்ற வெளிப்படையா பார்க்கணும். இது இந்து தேசமா மாறணும்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சார்? நீங்களே கேள்வியும் கேட்குறீங்க, நீங்களும் பதில் சொல்றீங்க. இந்து தேசமா மாறணும்னு சொன்னா, அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தானே? அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தானே இந்த மாநாடும். அப்படித்தானே நம்ம பார்க்கணும். அப்ப அது சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அத எப்படி சொல்லாம நம்ம கடந்து போக முடியும்? இத எப்படி நீங்க இந்து தேசமா மாத்த முடியும்? அப்படின்னா நீங்களே அரசியலமைப்பு சட்டத்த மதிக்கலைல்ல. நீங்க இந்து தேசமா மாத்துவதற்கு முதல்ல என்ன சொல்றீங்க? இஸ்லாமியர்களையும், கிறிஸ்தவர்களையும் தனிமைப்படுத்தி இந்து தேசமாக்கணும். அவர்கள் 2 பேரையும் தனிமைப்படுத்தி இந்து தேசமா ஆக்கிட்டீங்கன்னா, அப்புறம் வர்ணாசிரம அடிப்படையில இங்க மக்கள பிரிக்கணும். அதத்தானே செய்வீங்க. அது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? இந்த நாடு இந்து தேசம் ஆவது போல இந்துக்களுக்கான ஆபத்து வேற எதுவுமே கிடையாது. பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகம் என்ன செய்வாங்க? சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் மதசார்புள்ள நாடுகளா இருக்கு. அது அவங்களுடைய நாடு, அந்த கட்டமைப்பு. அதுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? அந்த நாடு எப்படி வேணா இருந்துட்டு போகுது. அத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம நாட்ட பத்தி நம்ம கவலைப்படுவோம். இந்தியா என்கின்றது ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவுல, அகண்ட பாரதத்துல பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாகவும், இஸ்லாமியர்களாகவும் இருந்து ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்க. இஸ்லாமியர்களாக பிரிஞ்சு பாகிஸ்தான் போச்சு, அங்கிட்டு பங்களாதேஷ் போச்சு. மொழி வாரியாக பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியால இருக்கும் பொழுது, இங்கே இந்த மண் எங்க மண்ணு தான்னு இங்கேயே வாழ்ந்த காரணத்தினால, இத ஒரு மதசார்பற்ற நாடாக அன்றைய அரசியலமைப்பு சட்டம் அறிவிச்சிருக்கு. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இல்ல. யார் கேட்டா? இந்துக்கள் கேட்டாங்களா? இல்ல ஆர்எஸ்எஸோட ஐடியா தானே. ஆர்எஸ்எஸோட ஐடியா அதுவா இருக்கலாங்க. தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லன்னு இப்ப நாங்க கேட்டா குடுத்துருவீங்களா? அது பிரிவினைவாதம் பேசுறீங்கல்ல. இப்ப நீங்க மட்டும் பேசுறது என்னது? அது தேச ஒற்றுமை. என் தேசத்துல நானும் தானங்க இருக்கேன். என்னையும் சேர்ந்தா தானே ஒற்றுமை. நானும் தானே இருக்கேன். நீயா ஒரு அப்ப நாங்க எதுக்கு கட்டுப்படுறோம்? அரசியலமைப்பு சட்டத்துக்கு தானே கட்டுப்படுறோம். நாங்க தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு விடுன்னு கேட்டா பிரிவினைவாதம். நீ இந்துக்களுக்குன்னு ஒரு நாடுன்னு கேட்டா அது தேச ஒற்றுமைன்ற. இப்ப தேச ஒற்றுமை இல்லாம இருக்கா அப்போ? சொல்லுங்க. இப்ப நீயே சொல்றியா ஒற்றுமை இல்லாம இருக்குன்னு? இல்ல அவங்க அந்த பிரச்சாரத்த தான் முன்னெடுக்குறாங்க. இந்துக்கள் வந்து மைனாரிட்டி ஆகிட்டே நீங்க வரும். ஏங்க அவங்க அந்த பிரச்சாரத்த தாங்க முன்னெடுப்பாங்க. அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தாங்க ஆர்எஸ்எஸ். அதனுடைய அரசியல் பிரிவு தாங்க பாஜக. அவங்க அத தான் பேசுவாங்கங்க. நீங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க அதத்தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது தப்பு. அதுல அயோக்கியத்தனம் இருக்கு. அதுல வன்மம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்குல்ல. நம்ம அத எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே கடந்து போ முடியும்? நான் எத்தனை நாளுக்கு தான் அதிகாரத்தின் அச்சுறுத்தலுக்கு பயந்துகிட்டே வாய மூடி மௌனியா இருக்க முடியும்? என் மேல ஒரு வழக்கு போடுவீங்க. என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் நான் பயந்து அமைதியாவே இருந்துற முடியுமா? இல்ல நீங்க அப்ப நான் வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீங்களும் சில வழக்குகள்லாம் சந்திச்சீங்க. அதுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் இல்லையா? பின்ன எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? நேரடி தொடர்பு என்ன இருக்கு? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுருச்சா? நிரூபிக்க முடியுமா உங்கனால? முருகர் அப்படின்றத வச்சு இங்க ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இப்ப வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை நடத்துனாங்க. அதுல முதலமைச்சர் பேசினாரு. அதற்கு முன்பாகவே வேல் யாத்திரை நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சி வந்து முருகன் முப்பாட்டன் அப்படின்ற கோஷத்தை சார் ஏற்கனவே முருகன் முன்வச்சாங்க. தமிழர்களுக்கு சொந்தம் சார். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க நீங்க. முருகன் என்பவர் தமிழர்களுக்கு முப்பாட்டன். அதை ஏத்துக்கிறீங்க. ஆமா. நான் என்ன ஏத்துக்கிறதுல எனக்கு என்ன குழப்பம் இருக்கு? நீங்க முருகனை வேறு மாதிரியாக வடிவமைச்சது உங்களுடைய அரசியல். முருகன் இப்படித்தான் இருப்பாரு, அப்படித்தான் இருப்பாருன்னு. உண்மையில் முருகன் என்பவர் தமிழர்களுடைய முப்பாட்டன், மூதாதையர்.
அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தமானவராக தான் இருக்க முடியும் முருகன். அதை எனக்கு மட்டும் கடவுள் அப்படிங்கிறவரை நீங்க வந்து அவங்க பார்வையில பெரிய கடவுள் அப்படிங்கிறவரை கொஞ்சம் அது சுருக்குற மாதிரி இல்லையா? நான் எங்க சுருக்குனேன்? நான் எங்க சார் சுருக்குனேன்? இல்ல அவர் மூதாதையர் அப்படின்னு சொல்றது மூலமா சொல்றேன். வேற என்ன இப்போ முருகனுக்கு நீங்க எங்கேருந்து விளக்கம் கொடுப்பீங்க? முருகன் எங்கேருந்து வந்தாருன்னு சொல்லுவீங்க? நீங்க புனையப்பட்ட கதையில கொண்டு போய் முருகனை கொண்டு போய் சொருகிட்டீங்கன்னா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு ஆமா சொல்றாங்க. சொல்லலாம். அதில் என்ன தப்பு இருக்கு? என்னுடைய மூதாதையரை வந்து வழிபடுற கூட்டம் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாங்கன்னு. அந்த முருகன் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருக்காரு? குன்று வேற எங்கேயுமே இல்லையா? கேரளாவில் இல்லையா? ஆந்திராவில் இல்லையா? ஒடிசாவில் இல்லையா? மகாராஷ்டிராவில் இல்லையா? ராஜஸ்தானில் இல்லையா? அங்கெல்லாம் குன்று இருக்கா இல்லையாங்க? பல்வேறு நம்பிக்கைகள், நான் கலாச்சாரங்கள் கேட்டதுக்கு நீங்க சேர்ந்ததுதான் பதில் தேசம். சொல்லுங்க. இருங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்குன்னீங்கல்ல. எங்க குமரன் எங்க ஊர்ல தானே இருக்காரு. உங்க ஊர்ல இருக்காரா? இல்ல அங்க வேற ஒருத்தர் இருப்பாரு. அப்ப நீங்க தானே சொன்னீங்க குன்று இருக்கிற இடம்லாம் குமரன் இருக்கிற இடம்னு. எங்க ஊர்ல குன்று இருக்கு, குமரன் இருக்காரு. நாங்க பாத்துக்கிறோம். உன் ஊர்ல குன்று இருக்கானா குமரன் இல்லையேடா? நயினார் கேட்டா- நாகேந்திரன் இந்த ஊர் தானே, அண்ணாமலை இந்த ஊர் தானே. சார் நயினார் நாகேந்திரன் என்ன சார் என்னமோ பிறப்புல இருந்து பாஜகவிலே வளர்ந்தது மாதிரியே பேசுறீங்க. இன்னைக்கு பாஜக தலைவர் அவர். சார், இன்னைக்கு இருந்துட்டு போறாரு சார். ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தா அவரே சார் இந்த கட்சிக்கு வர போறாரு. அன்னைக்கு சொன்னாரா சார் இதெல்லாம் அவரு அதிமுக இருக்கும் பொழுது? எனக்கு ஒரு கருத்து அவர் இருக்குங்க. தலைவராகவும் சொல்லிட்டாரு, நான் ஒரு சுயம் சேவக், நான் வந்து அதெல்லாம் நீங்க RSS அதிமுக வகுப்புலாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க அதிமுக இருக்கும்போது சொல்லியிருந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த அம்மா மந்திரியே கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு அவரு. இன்னைக்கு இருக்காரு சார். நான் சொல்றது நீங்க அன்னைக்கு சொல்லலைன்ற இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க சார். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஊடகவியாளர் ரவீந்திரன் துரைசாமிலாம் வந்து எல்லாரும் இறந்து போன உடனே பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே ஆமா நான் RSSன்றாரு. ஆரம்ப காலகட்டத்தில் நடுநிலையாளர்னு வந்து உட்கார்ந்துருந்தாரு. அப்பையில சொல்லணும். நான் சொல்றேங்க. நான் மதுரையை சேர்ந்தவன், மதுரை மண்ணை சேர்ந்தவன். நான் பிறப்பால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் எல்லா சமயங்களோடையும் உறவாக வளர்ந்தவன். நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் திடீர்னு மாத்தி சொல்லலையே. நீங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க தான் பேசுறீங்க நீங்க. அதனால இந்த முருகன் என்பவர் வழிபடக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய உள்ளத்துல இருக்காங்க. அவங்களுடைய இல்லத்துல இருக்காங்க. ஆனால் இது எங்களுக்கு தான் சொந்தம்னு எடுத்துக்கிட்டு அரசியல் செய்ய வருவது ரொம்ப ஆபத்தானது. அதுல ரொம்ப முக்கியமானது முருகனுக்கு எதிரானவர்கள் நாங்களும் அல்ல. எங்களுக்கு எதிரானவர் முருகனும் அல்ல. ஆனால் முருகனை சுமந்து வருகிற அரசியல்வாதிகள் ஆபத்தானவர்கள். அவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள். நாம் தமிழரும் சுமந்துட்டு வராங்க, ஆமா. திமுகவும் சுமந்துட்டு வராங்க. நாம் தமிழர் ஒரு நாளும் முருகனை வைத்து அரசியல் செய்யல. ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் தமிழர் முருகனை முன்னிறுத்துவதும் பாஜக முன்னிறுத்துவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. முருக வழிபாட்டை முன்னிறுத்துறாங்கல்ல. முருக வழிபாட்டை முன்னிறுத்துறாங்க. முருகனை வச்சுக்கிட்டு முருகன்ட்ட முறையிட்டாங்களா? திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு நாம் தமிழர் முறையிடுறாங்களா? அப்படி சொன்னாங்களா? நாங்கள் முருகன்ட்ட முறையிடுறோம் திமுகவை வீழ்த்தணும்னு. களத்தில் சந்திக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. திமுக செய்த அவர்கள் செய்த குற்றச்சாட்டுகளை பொது வெளியில் பேசுகிறாங்க. அப்படித்தான் அரசியலை சந்திக்கிறாங்களே தவிர முருகன் மாநாடு நடத்தி அவங்க சந்திக்கலை. தைப்பூசத்துக்கு நாங்க கோரிக்கை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி விடுமுறை அறிவிச்சாரு. இது நல்ல விஷயம் தானே. அதில் என்ன தவறு இருக்கு? அறிவிக்கலாம் தானே. ஒரு பெரும்பான்மை மக்கள் அப்ப முருகனை எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்களான்னு கேக்குறேன். எல்லாரும் கொண்டாடணும்னு தான் சொல்றேன். தமிழ் மக்கள் நானே சொல்றேன்ல, தமிழ் மக்களுக்கு சொந்தமானவர் தாங்க முருகன். அதில் வடநாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் கையில் எடுத்திருக்கிறது ஆபத்து. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை இந்த மக்களும் புரிஞ்சுப்பாங்க. அது தேர்தலில் வெளிப்படும்னு நான் ஆழமா நம்புறேன். தேர்தல் நெருங்குறதுனாலதான் இது நடக்குதுன்றீங்களா? ஆமா, இன்னும் நிறைய நடக்கும்ல சார். அவங்க எல்லா வகையிலும் ஏதோ இந்த தமிழ்நாடு என்பது ஒரு அமைதியான பூமியாக இருக்கு. இங்க ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தவே முடியல. பிரிச்சா தானே சார் ஓட்ட ஒரு குரூப் அப்படியே மொத்தமா எடுக்க முடியும். இந்துக்களை ஒன்றிணைச்சா தானே இந்துக்கள் வாக்குகளை பாஜக பெற முடியும். இங்க இந்துக்கள் பல்வேறு கட்சிகள்ல இருக்காங்கல்ல. நாம் தமிழர் இருக்கவர் இந்து தான், அதிமுக இருக்கவர் இந்து தான், திமுகவுக்கு வாக்களிக்கிறவர் இந்து தான், கம்யூனிஸ்டுக்கு வாக்களிக்கிறவர் இந்து தான், பாமகவுக்கு வாக்களிக்கிறவர் இந்து தான், தேமுதிகவுக்கு வாக்களிக்கிறவர் இந்து தான், விடுதலை சிறுத்தைகள் வாக்களிக்கிறவர் இந்து தான். இந்துக்கள் பிரிஞ்சிருக்காங்க. தாவேக்கா விட்டீங்களே, தாவேக்கால இருக்கிறவங்க இந்து தான். அப்ப பிரிஞ்சிருக்கிற இந்துக்களை கடவுள் பெயரை சொல்லி எனக்கான ஆளா மாற்றும் போது தானே நான் வெற்றி அடைய முடியும். அப்ப இங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கட்சிகளாக இருக்கு.
அப்போ இவங்கள்ட்ட இருக்கும்போது எனக்கு வேலை இல்லை. நான் ராமர் பெயரை சொல்லி வடநாட்டில் வாக்குகளை ஒன்றிணைத்தது போல தமிழ்நாட்டில் ஒன்றிணைக்க முடியல என்ற அவங்களுக்கு அந்த அச்சம் இருக்கு. தேவை இருக்கிறதுனால திரும்ப 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 ஆன்மீகத்துக்குள்ள வர்றாங்க. ஆன்மீகத்தில் என்ன சார் அரசியல்வாதிக்கு வேலை? எனக்கு தேவைப்பட்டா நான் சாமி கும்பிட போறேன். எனக்கு தேவைப்பட்டா நான் முருகனுக்கு மாலை போட போறேன். விரதம் இருக்க போறேன். இல்ல ஆனா நான் களம் அப்படி அமித்ஷா ஆயிருச்சுல்ல. நாடாளுமன்றத்திலே ஜெய் ஸ்ரீராம்னு சார் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அமித்ஷா சொல்லியா சார் முருகனுக்கு மாலை போட்டாங்க, விரதம் இருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்லியா சார் விரதம் இருந்தாங்க. அண்ணாமலை சொல்லியா சார் விரதம் இருந்தாங்க. இந்த ரோட்ல அழகு குத்திக்கிட்டு காவடி எடுத்துட்டு இங்கிருந்து பழனியை நோக்கி போனவங்கெல்லாம் அண்ணாமலை சொல்லியா சார் செஞ்சாங்க. எத்தனை ஆண்டு காலம் நடந்துகிட்டு இருக்கிறது இது? ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்க என்ன அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்க வந்தா ஓட்டை வாங்கிட்டு அமைதியா போக வேண்டியதுன்னு. அதை விட்டு இப்படி நீங்க ஏன் இதை தூக்குறீங்க? அதுக்கு தான் கேட்டேன். வா 2 பேரும் காவடி தூக்குவோம், அழகு குத்துவோம், வா பார்ப்போம் உண்மையான ஆன்மீகம் யார்கிட்ட இருக்குன்னு மக்களுக்கு சொல்லுவோம். நாடாளுமன்றத்திலேயே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பப்படுது. ஆமா. அதுக்கு பதிலா ஜெய் பீம் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம்ல. சொல்றாங்க. நீங்க என்ன ஆயுதம் எடுக்கிறீங்கன்ற வச்சு தானே சார் எதிரி முடிவு பண்ண முடியும். நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை பேசுனீங்கன்னா நானும் அரசியலமைப்பு சட்டத்தை பேசுவேன். நீ ஆன்மீகத்தை பேசுனீங்கன்னா நான் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த கோஷத்தை தானே நானும் எடுக்க முடியும். எதுக்கு நாடாளுமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம்? நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு பண்பு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. இவர்கள் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி எங்கேயாவது நாடாளுமன்றத்தில் அப்படி வார்த்தைகள் சொல்லப்பட்டதா? அப்ப நீ இதை எடுக்கும் பொழுது எதிர்த்து முழங்க வேண்டியது அவசியம்ல. அதைத்தான் திருமாவர்கள் செஞ்சாங்க. ஜெய் பீம் அல்லாஹ் அக்பர் நான் சொல்லுவேன். நீ சொன்னா நானும் சொல்லுவேன். நீ சட்டத்தை மதிச்சினா நானும் சட்டத்தை மதிப்பேன். நீ வரம்பு மீறும் பொழுது நானும் அதற்கு எதிர்குரலை தானே எடுக்கணும். நீ என்ன ஆயுதம் எடுக்கிறியோ அந்த ஆயுதத்தோடு தானே நான் சண்டை போட முடியும். நீ துப்பாக்கி எடுக்கும்போது நான் வெறும் 2 கையும் தூக்கிட்டு எப்படி உன்கிட்ட சமாதானம் பேசுறது? ஆனா வெவ்வேறு வகையில எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு பிஜேபி நினைக்கிறாங்கல்ல. இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. வானதி சீனிவாசன் தேசிய மகளிர் சரி, கொடுக்காம என்ன செய்வீங்க? எல்முருகன் அமைச்சரா இருக்காரு. சார் பாஜக என்கின்ற கட்சி ஒரு வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டியை மட்டும் வச்சு எப்படி சார் ஆட்சி நடத்தும்? அவங்கள மட்டும் வச்சு எப்படி சார் வாக்குகளை வாங்கும்? நீங்க என்னமோ தமிழிசைக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதான் இப்ப பிற்படுத்தப்பட்ட வேற வழி இல்ல. சமூகத்துல இருக்கிறவங்க முகங்கள்லாம் மாறிட்டாங்கல்ல. ஐயோ உனக்கு வேற வழி இல்ல. அவங்கெல்லாம் இருந்தா தானே இந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். நீ வச்சிருக்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி இந்த மக்களுக்கான தலைவரா எவன் இருக்கான் அந்த நாட்டுல? மக்களுக்காக எப்ப களத்துல நின்னா, எப்ப பேசினா, மக்கள் பிரச்சனைகள் எப்ப வந்து நின்னா? அப்ப பேசுகிற குரலா கீழ இருந்து ஒரு ஆளை தானே எடுக்க முடியும். அந்த கூட்டத்துல இருந்து தானே எடுக்க முடியும். இல்ல அது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்ன்ற நான். கொடுத்துட்டு தாங்க இருக்கு. முருகனை மந்திரி ஆக்குவதாக இருக்கட்டும், தமிழிசையை கவர்னர் ஆக்குவதாக இருக்கட்டும், அது வெற்றியை கொடுக்குது. அது எப்படி நிரந்தர வெற்றியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? ஒரு தமிழிசை போனதுனால அவர்கள் சார்ந்திருக்க சமூகம் பூரா பாஜகவுக்கு வாக்களிச்சிட்டாங்களா? ஒரு முருகனுக்கு நீங்க மந்திரி கொடுத்ததுனால அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பூரா பாஜகவுக்கு வாக்களிச்சிட்டாங்களா? அவர் பயன்பெற்றிருப்பாரு. நீங்க இந்த குதிரைக்கு முன்னாடி ஒரு காரட்டை தொங்க விட்டு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். அதை காமிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல இந்த சமூகத்திலிருந்து ஒருவருக்கு நாம உயர் பதவின்னு கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த சமூகமே வந்துரும்னு நீங்க நினைக்கிறது ஏமாத்து வேலை. நேத்து நீங்க பேட்டியில சொன்ன ஒரு விஷயம், திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசினாரு. அதாவது தென் மாவட்டங்கள்ல, மதுரைக்கு கீழே இருக்கிற தென் மாவட்டங்கள்ல அவங்க சில சமூகங்களை கையில் எடுத்துட்டாங்க, இப்ப மதுரைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா சார், அதைத்தான் சொல்றேன். ஒரு சில சமூகத்தை அந்த பக்கம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த பக்கம் இருக்கிற ஒரு சமூகத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்போ அடுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக முக்குளத்தூரை கையில் எடுக்கணும். அதுக்கு முருகனை கையில் எடுக்கிறாங்க. முக்குளத்தூர் சமூகத்தை கையில் எடுத்துட்டோம்னா பெரும்பான்மையான வாக்குகள் நமக்கு வரும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய திட்டம். ஏற்கனவே அந்த சமூகங்களின் அடையாளங்களா இருக்கிற, இல்ல அது கட்சி நடத்துறோம்னு சொல்ற, இப்ப ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், டிடிவி தினகரன் இருக்கலாம், எல்லாரும் பாஜக கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. இருக்கட்டும் சார், அவங்க இருக்கட்டும். ஒரு டிடிவியும் ஒரு ஓபிஎஸும் இருக்கிறதுனால மொத்த சமூகம் அங்கே போயிரும்னு எப்படி நீங்க நம்புவீங்கன்னு கேட்குறேன். அப்படி இருந்தால் அவங்க தானே அதிகாரத்தில் இப்போ இருந்தா இருக்கும். அப்போ இல்லைன்றது தானே உண்மை. கடைசியாக நடந்த 11 தேர்தலையும் திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்கு. நீங்க திரும்ப திரும்ப அங்கே இருக்காங்கன்னா அங்கே எவன் இருக்கான்? இல்ல இப்ப பதவிக்கு ஆசைப்பட்டு போனவன் இருக்கான். பதவிக்காக விட்டு கொடுப்போம், கூட்டணி ஆட்சியாவது அமையட்டும்ன்ற நிலைக்கு வந்திருக்காங்கல்ல. அது நடக்குதா இல்லையான்னு எலெக்ஷன்ல தானே பார்க்கணும்.
அவங்க வந்திருக்காங்க. கூட்டணி ஆட்சியாவது அமையுதா இல்லையான்னு பார்ப்போம்னு அதிமுகவும் பாஜகவும் அந்த முடிவு எடுத்திருக்கலாம். மக்கள் அதுக்கு வாக்களிக்கணும்ல. பாஜகன்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியில வைக்கணுமா இல்லையான்றது தேர்தல் நேரத்துல தான் முடிவு பண்ண முடியும். இவங்க நமக்கு தேவையா இல்லையான்னு அப்பதானே முடிவு பண்ணுவாங்க. எம்ஜிஆர் தனக்கு மனதுக்கு நெருக்கமாக இருந்த எம்ஜிஆர், தன் மனதிற்கு நெருக்கமாக மக்களோடு நெருக்கமாக இருந்த ஜெயலலிதா, இவர்கள் இருந்த இடத்துல இவங்கள கொண்டு வந்து வைக்கணுமான்னு அந்த கட்சியின் உறுப்பினர்களே வாக்களிப்பாங்களான்றது சந்தேகம்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவங்க வாக்குகள் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? தெரியல. உண்மையான அதிமுக கொண்டன் எப்படி சார் பாஜக கூட்டணி வாக்களிப்பான்? நான் அத ரொம்ப ஆழமா நம்புறேன் நானு. உண்மையான அதிமுக தொண்டன் ஜெயலலிதாவையும், எம்ஜிஆரையும் நேசிச்சவன் எப்படி சார் வந்து நயினார் நாகேந்திரன் தலைமையில இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வாக்களிப்பான்? பாஜக வேட்பாளர்களுக்கு எப்படி வாக்களிப்பான்? ஒரு முக்கியமான கேள்வியா நான் பார்க்கிறேன். ரொம்ப அது நமக்கு தேர்தல் வரும்போது நமக்கு தெளிவுபடுத்தும். ஏற்கனவே அவங்க பாஜக கூட்டணியோட நின்று தானே பாஜக 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அவங்க 60, 65, 64 எம்எல்ஏ. சார் 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க சார். இப்ப 4 எம்எல்ஏ வச்சு அதிகாரத்துக்கு வந்துட முடியாதுல்ல. 10 ஆண்டுகளாக ஆட்சி கட்டில் இருந்த அதிமுக பல குற்றச்சாட்டுகளுக்கு நடுவுலயும் 69 சீட்டு ஜெயிக்க தான் செஞ்சாங்க. அவங்க ஜெயிக்கணும்னு தான் நானும் சொல்றேன். ஆனா பாஜக கூட்டணியோட ஜெயிப்பது இந்த நாட்டுக்கு நல்லதா? அப்படின்னு பார்க்கணும்ல. இப்ப சீமான் அவருடைய முழக்கம் என்ன? பாஜக, திமுக எங்கள் இனத்தின் எதிரி. பாஜக மனித குல எதிரின்னு சொல்றாரு. ரைட்டு. தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்றாரு? அவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி. அப்போ இதுல 2 பேருமே பிரதான எதிரியா யார சொல்றாங்க? பாஜகவை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியும்னு நீங்க நம்புறீங்க? இல்ல அவங்க திமுகவையும் சொல்றாங்க. திமுகவை சொல்றாங்க சார், அரசியல் எதிரின்றாங்க. பிரதான எதிரியா யார முன்னிறுத்துறாங்க? இந்த மண்ணுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறது யார சொல்றாங்க? இல்ல ஆனா அவங்க 2 பேருமே பாஜக ஆட்கள் தானே சொல்லுவாங்க. அது ஒரு ரைட்டு. அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நம்ம உள்ள போக விரும்பல. அது காலம் தான் முடிவு செய்யும். ஆனா சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குன்றீங்க. கொள்கை எதிரின்னு தான் முடிவு பண்ண வேண்டிய சூழல் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்கள கூட்டணின்னு சொல்ல முடியாது. மனதளவுல விருப்பம் இருந்தா கூட வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் இங்க தெளிவா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் நான். நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. தேர்தல் சமயத்துல நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் தெரிய வரும். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.